கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிற்கான தியான வசனத்தை பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் வசனம் 22. அக்காலத்தில் அபிமெலேக்கும் அவன் சேனாதிபதியாகிய பீகோலும் ஆபிரகாமை நோக்கி, நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னுடனே கூட இருக்கிறார். ஆண்டவருடைய பெரிய கிருபையினால இவர் ஒரு தீர்க்க தரிசனமாகவே சொல்கிற ஒரு வார்த்தையாக இருக்குது. அது என்ன சொல்கிறாருன்னா, நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னுடனே இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம செய்கிற காரியம் என்னென்ன காரியம் பண்ணாலும் அது தேவனுடைய சித்தமாக இருந்ததுன்னா நிச்சயமாக தேவன் அந்த காரியத்தில் அந்த காரியம் விளங்கும்படிக்கு நமக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. ஆபிரகாம் நமக்கு தெரிந்து அவர் விசுவாசத்தின் தகப்பன். அப்போ எல்லா காரியங்களையும் தேவன் சொல்லியிருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் அவர் விசுவாசித்து அவர் நடந்தது நிமித்தம் அவருக்கு அப்படி ஒரு டைட்டில் கிடைச்சிது. ஆண்டவரே அவரை சொல்கிறாரு விசுவாசத்தின் தகப்பன் ஆபிரகாம்னு சொல்லிட்டு. அப்போ இந்த ஆபிரகாம் செய்கிற எல்லாவற்றிலும் கர்த்தர் உன்னுடைய கூட இருப்பார்னு சொல்லி ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தையை அபிமெலேக்கு என்கிறவர் சொல்கிறாரு. அவரோட கூட அவர் சேனாதிபதியாகிய பீகோலும் ஆபிரகாமை நோக்கி சொல்லுகிற இந்த வார்த்தையை பார்க்குறோம். இது மாத்திரமல்ல, ஆண்டவரே எப்படி சொல்கிறாருன்னா, ஆபிரகாமை குறித்து என்ன சொல்கிறாருன்னா, அவர் முற்பிதாக்களில் முதன்மையாக வரக்கூடியவர். நம்ம வேதாகமத்தின்படி அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அவர் பார்க்குற இடமெல்லாம் உனக்கு சொந்தம்னு சொல்கிறாரு, நீ நடக்கிற இடமெல்லாம் உனக்கு சொந்தம்னு சொல்கிறாரு. பெரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் இந்த ஆபிரகாமுக்கு கொடுக்கறது நிமித்தம் ஆபிரகாம் மேல் ஆண்டவர் எவ்வளோ பட்சமாக இருந்தார் என்கிறத நம்ம விளங்கி கொள்ளலாம். ஆண்டவர் இந்த ஆபிரகாமுடைய அந்த உத்தமத்தை என்ன சொல்கிறாருன்னா, நீ உத்தமனா இரு. எப்பொழுது சொல்கிறாருன்னா, 99 வயதாகும்போது ஆண்டவர் அவருக்கு தரிசனமாகி நீ உத்தமனா இருன்னு சொல்கிறாரு. ஏன்னு சொன்னால், நீ இவ்வளோ வருஷமாக நீ விசுவாசமாக இருந்த, இப்போ அடுத்து இன்னும் 1 வருஷத்துக்குள்ளே உனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போது நான் கொடுக்க போகிறேன். அப்போ நீ அதை பெற்றுக்கொள்ளும்படிக்கு நீ உத்தமனா இரு. உத்தமன்கிறது அந்த உத்தமங்கிற ஒரு காரியம் நம்மளுடைய விசுவாசத்தை தேவன் சொல்கிறாரு. யோபுவை குறித்து சொல்லும்போது கூட, அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறமாகிய அவனை போல உலகத்தில் யாருமே இல்லைன்னு சொல்கிறாரு. அந்த உத்தமத்தை சொல்கிறாரு. அந்த உத்தமம் தான் அங்கே விசுவாசம். எப்படி யோபு விசுவாசமாய் இறுதி வரைக்கும் கர்த்தருடைய பிள்ளையாக இருந்து அவருடைய ஆசீர்வாதங்களை ரெண்டத்தனையாய் பெற்றுக்கொண்டார் போல, இந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு இயேசு கிறிஸ்து மூலமாய் கிடைக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களை வாசித்தீங்கன்னா, ஆசீர்வதிக்கிற தெய்வம் ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல நம்மை ஆசீர்வதிக்க ஆசைப்படுகிறார். ஹல்லேலூயா. இன்னும் 115வது சங்கீதத்தில் அவர் ஆரோனின் குடும்பத்தை நினைத்தார், ஆசீர்வதித்தார். அந்த மாதிரி ஒவ்வொரு குடும்பத்தையும் நினைக்கும் பொழுதெல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவராகவே இருக்கிறார். இன்னைக்கு உங்களை என்னையும் எல்லா காரியங்களிலும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும்னா நம்ம முக்கியமாக அந்த உத்தமமான அந்த விசுவாசத்தை உள்ளவர்களாக இருக்கணும். ஆண்டவரை பிரியப்படுத்தக்கூடிய அந்த ஒரே ஒரு காரியம் மெய்யாகவே அந்த விசுவாசம். ஆண்டவரை முற்றிலும் நம்பணும். அந்த ஷாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகு என்ன பண்ணாங்கன்னா, சொன்னாங்க, எங்களுடைய தேவன் எங்களுக்கு உதவினாலும் சரி உதவாமல் போனாலும் சரி நாங்கள் இயேசுவை மறக்க மாட்டோம், நாங்கள் எங்கள் தேவனை தான் வணங்குவோம்னு சொல்லி. எப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் பாருங்க, ஒரு சரியான விசுவாசம். அதுதான் அவர் செஞ்சாலும் செய்யாட்டியும் நாங்கள் ரெடின்னு சொல்லி வர்ற ஒரு விசுவாசம். அதை தான் ஆண்டவர் இந்த நாளில் பெரிய மேன்மையாய் பார்க்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளை தேவன் ஆசீர்வதிப்பாராக. செய்கிற எல்லாவற்றிலும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இருக்கணும். நம்ம ஜெபிக்கலாம். நல்ல தெய்வமே, இந்த வேலையிலையும் எங்களோடு கூட இருங்கப்பா. இந்த வேலையில் எங்களோடு இருந்து எங்களை ஆசீர்வதிங்க. எல்லா ஆபத்துக்கும் விக்கினத்துக்கும் எங்களை விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்க. நாங்கள் செய்கிற எல்லாவற்றிலும் நீங்கள் இருங்க, எங்களை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஆமேன்.